நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கீழே தரேன், குட்டியை தரமாட்டேன். சும்மா தர வேண்டாம், 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய்? மாசத்துக்கு வேலை பேச பாக்குறியா? 1000 ரூபாய். சரி, 2000 ரூபாய் தரேன். அப்படியா? எடுத்துக்கோ. உன்னை நான் பெத்தேன் பாரு, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். நான் உங்களுக்கு மகனா பிறந்தனே, என் புத்தியை எதாவது அடிக்கிறது இல்ல கேட்கிறேன். நான் அடிச்ச செருப்பை கீழே போடுறேன், அதை எடுத்து நீ அடிச்சுக்கோ. செருப்பால் அடிபட்ட குடும்பம்னு ஊரே சிரிக்கும். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எந்த காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே, இந்த எகத்தாளம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகிருக்கோம். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாட்டா? எங்க நீ சரி ஏண்டா எம்பட திருப்புக்கண்ணா? குழந்தை பயப்படுறது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்கிற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாசு கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிறந்த பல்லு தான் இது. இருங்கடுத, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. அப்ப என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா. எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல மேக்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி நான் இப்ப அவங்களுக்கு போன் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு தடவை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொல்லி கொடுத்தா ஞாபகம் வச்சுக்க தெரியாது. கவனம் எங்க இருக்கு? போன தடவையே வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? உங்களுக்குலாம் மொத்த மாச சம்பளத்துல இவ்வளவு காஸ்ட்லியா போன் வாங்கி கொடுத்து என்னத்துக்கு? உங்களுக்குலாம் நோக்கியா போன் தான் சரி. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதாது. சொல்லி கொடுக்கும் போது கவனம் இங்க இருக்கணும். அடுப்பு மேல உள்ள பால்லையும் நைட்டு சுட போற தோசை மேலயும் இருக்க கூடாது. கண்ணீர் எதுக்கு வருது? பக்கத்து வீட்டு ஆன்ட்டி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டிஎம் பண்ணுது. உங்களுக்கு இன்னும் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணவே தெரியல. நீங்க எல்லாம் எப்போ இன்ஸ்டாகிராம் படிச்சு எப்போ டிஎம் பண்றது? நாளைக்கு தோசையா சாப்பாடு போட போகுது. சொல்லி கொடுக்கும்போது கவனமா கேளுங்க. இன்னொரு தடவை சொல்லி தந்துட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆம்பளை பொம்பளை எல்லாம் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேங்கிறாங்க. அது என்ன பெரிய வாக்கு? அந்த வாக்கை நான் இன்னைக்கு பார்த்தேன். வாக்கு தானே நான் கேட்கிறேன். காட்டு, கையை கொடுங்க, இப்படி தூங்க, காலை அப்படி வைங்க, அப்படி வாங்க. இதான் வாக்கு. சொல்லுக்கா. ஏப்பா என்னாரமா கடை ஃபோன் பண்ணிட்டு உள்ள அப்படி என்னத்தான் பண்ற? சரி, மிக்ஸி ரிப்பேர் கொடுத்தனா ரெடி ஆச்சா இல்லையா? ஆக்சுவலா காயில டிஸ்மெண்டில் பண்ணியாச்சு. ஆனா கார்பன் தேய்க்கிறதால ஆரம்பிச்சர்ல RPM ஸ்பீட் கம்மி ஆயிடுச்சு. சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா? சுத்தம். நாளைக்கு வாங்க. என்னது நாளைக்கா? வெங்காய சட்டி தான் வேணும்னு சொல்லி எங்க வீட்டுல ஒண்ணு உசுர வாங்கிட்டு இருக்குது. ஏதாவது வாட்டர் மிக்சர்ல போட்டு கொஞ்சம் அரைச்சு கொடுப்பா. எப்பா மதியத்துக்கு கொஞ்சம் மசாலா அரைக்க வருவேன். ஏன்னா கடை கட்டி சாத்திட்டு போயிடாத. വെടി വെക്കുന്നു, മരിച്ചു വീഴുന്നു. അയ്യോ എന്റെ ദൈവമേ, നീ വെടി വെച്ചിട്ട് നീ എങ്ങനെയാണ് ചാവണ? നീ മരിച്ചു വീഴാ? ഞാൻ മരിച്ചു വീഴാ. അമ്മേ ആ ചിരിക്കുന്നു. நான் ஒண்ணு தூக்குறேன் பாக்குறியா? டேய், அது ஹிந்தில ஒண்ணு சொல்லுவீங்களா? என்னது? வெயிட் அண்ட் வாட்ச். அதேதான், வயிற்றுல தாண்டா வாட்ச். இது என்ன பருப்பு? மஞ்சப்பருப்பு. தோரம்பருப்பு. ஓகே. இது என்ன பருப்பு? சின்ன பருப்பு. பாசி பருப்பு. ஓ, இது என்ன? இதோட பேர் என்ன? இதோட பேரு என்னதான், ஆனா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். தெரியும். புரிஞ்சு. இப்ப எல்லாம் புரிஞ்சுது. எல்லாம் புரிஞ்சுது. சமையல் பண்ணிடுவேன். நல்லா சமையல் பண்ணிடுவேன். பிரியாணியே பண்ணிடுவேன். சரி, நான் சொல்றது சமையல் பண்ணு. அடுப்ப பத்தவே. அது மட்டும்தான் மறந்து போச்சு. பாத்தியாடி, 2 பேரு என்னமா நக்கல் அடிக்கிறாளுங்க. இவ அக்காவா, அவ சொக்காவா. எத்தனை நாளைக்குதான் இப்படி கட்டி பிடிச்சு கொஞ்சறாளுங்க நானும் பாக்குறேன். கொஞ்சம் நீளண்டி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரூம் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோபிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில்.
இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினா அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய், நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரூம் லைட் வேணும். ஏங்க பெட்ரமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. கண்டமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்ரமேக்ஸ் லைட் கொடுக்கறது இல்ல. ம். கூட வச்சிருக்கிறதுக்கெல்லாம் லைட் கொடுக்கறது இல்ல. ஆ. போமா. மனைவியின் கொடுமை தாங்காமல் மறந்து வைத்து மனைவியை பைத்தியமாக்கியவர் கைது. உலகத்துல இவ்வளவு தைரியசாலி ஆம்பளைங்களா இருக்காங்களா? ரமணி, ஒரு நல்ல நியூஸ் படிக்கிறேன், கேக்குறியா? படிச்சாச்சு காலையிலே படிச்சாச்சு. அதை விட நல்ல நியூஸ் 5வது பக்கத்துல இருக்கு. படிச்சீங்களா? அந்த கார்னர்ல காஃபியில் விஷம் கலந்து கணவன் கொலை, இளம் மனைவி கைது, கணவனின் நச்சரிப்பு தாங்காமல். காஃபி நிறைய சாப்பிட்டா பித்தம் இல்ல? பயப்படாதீங்க, விஷம்லாம் கலக்க மாட்டேன். அதான் நீ இளம் மனைவியா? அது கொடுங்க. எதையோ கலக்க மறந்துட்டேன். நாய்க்குட்டி எவ்வளவுங்க? 5000 ரூபா. என்னையா சின்ன நாயா இருக்கு, இதை போய் 5000 ரூபான்ற? ஓ தெரியாதியா? நல்ல மோப்ப நாயா, போலீஸ் நாயா? போலீஸ் நாய் மாதிரி தெரியலையே, இது ரகசிய போலீஸ் நாய். ரகசியமா இருக்கு, மப்டியில் இருக்கு. அப்படி இருக்கா? பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதானே நம்ம பெருசு சொல்றதான் கரெக்ட். வாழ்க்கையில முன்னேறணும்னா பெரியவங்களை மதிக்கணும். நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன்னா எப்படி? பெரியவங்களை மதிச்சதுனாலதான். நீ வா பெருசு, பாட்டில் ரெடியா இருக்கு. ஒரு ஆட்டம் ரம்மிய போட்டு ஒரு 4 கிளாஸ் ஏத்தலாம். வா. யோ வாயா. அடி அம்மா கொலுசு, என்னங்க பெருசு? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாம் வெளியே அனுப்பி போடுவேன். அம்பட்டு வேலையை நீதான் பாக்கணும். பாப்பியா? நீங்க பாக்குறத விட ஒரு பங்கு மேலேயே நான் பாப்பனுங்க. நான் ஆட்டம் ஆடாக்க வேண்டி. இது சாக்கு. நான் மாட்ட மனுஷனாக்குவேன். அடியே நான் அடுப்ப துடுப்பாக்க வேண்டி. துடுப்ப தூடாக்குவேன். இது டாப். அடியே நான் பேனை பெருச்சாலி ஆக்குவேன். பெருச்சாலிய பெருமாளாக்குவேங்க. சும்மா இருடா. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கேட்டியா கண்ணு? அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இல்ல இங்க பாருங்க பர்பி இல்ல, சும்மா சொன்னேன். குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பொண்ணு படிக்கிற காலேஜ்ல பஸ் டிரைவர். ஓ டிரைவரா? ஓ டிரைவர் கிடையாது, பஸ் டிரைவர். இவ்வளவு பேதிரி அம்பி நீ யாரு? நான் கிளீனர். ஓ கிளீனர் கிடையாது, பஸ் கிளீனர். எனக்கு குஷ்பு மாதிரியே தைக்கணும். குஷ்பு மாதிரி. குஷ்பு கிட்டே போய் ஏதாவது பழசு பாட்டு இருக்கு வாங்கி போட்டுக்கு போ. உனக்கு என்ன ரோஜா மரியாவா? ஆமாங்க. காஜா பையா அனுப்புடா. எல்லாம் ஒத்த எலும்பா வருது, கொஞ்சம் கனமா அனுப்புடா. ஆமா போதுமண்ணே. உனக்கு என்ன மாதிரிமா? உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி தைக்கணும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே முத ஒரு பொண்ணு உலக அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பொறுக்கல. இந்த மூஞ்சிக்கு தைக்கணுமா?